வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். வரும் தேர்தலில் திருச்சியில் போட்டி, நடிகர் விஜய் மனசு, திருநாவுக்கரசர் தடாலடி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் திருச்சி மாவட்ட அலுவலகமான அருணாச்சலம் மன்றத்தில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் எல் ரேக்ஸ் தலைமையில் ஒரு நாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. ஆட்களை பணியில் சேர்க்கும் இம்முகாமில் நோக்கியோ, டாடா, பிரல்லா, ஒமேகா உள்ளிட்ட தனியார் துறை சேர்ந்த 43 நிறுவனங்களை பங்கேற்றனர். இதில் பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி, தொழிற்கல்வி பயின்ற ஆண்கள், பெண்கள் என சுமார் 1500 பேர் பங்கேற்றனர். அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர், நாடாளுமன்ற திருச்சி தொகுதி முன்னாள் உறுப்பினரும் மத்திய மாநில முன்னாள் அமைச்சரும் திருநாவுக்கரசர் கலந்து கொண்டு பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமனம் ஆணைகளை வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முருகன் மாநாட்டிற்கு தமிழ்நாடு முதல்வர் உள்ளிட்ட யாரும் எதிரிகள் கிடையாது. அரசியல் கட்சிகள் அரசியல் மாநாடு நடத்தலாம். அதே சமயம் பாஜக சாமியார்கள் மாநாடு நடத்துகிறது. அண்ணாமலை பல்கலைக்கழக சம்பவத்தில் ஆதாரங்களை வைத்து ஞானசேகர் என்பவருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பு வழங்கப்படும் முன்பே அண்ணாமலை தன்னிடம் உள்ள ஆதாரங்களை வைத்து நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கலாம். அதை செய்யாமல் ஞானசேகருடன் மேலும் சில குற்றவாளிகளாக உள்ளனர் என அண்ணாமலை பேசி வருகிறார். இதனால் என்ன பயன்? நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தொண்டு செய்ய வேண்டும் என ஆசைப்பட்டேன். போட்டியிட வாய்ப்பு கிடைக்காமல் சென்றது வருத்தம்தான். நிறைய இடங்களில் மக்களே அதற்காக வருத்தப்பட்டிருக்கிறார்கள். தொண்டர்களுக்கும் வருத்தம் இருக்கிறது. கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டு பல்வேறு கட்சியினரும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். திருச்சி தொகுதி தோழமை கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. சகோதரர் துரை வைகோ வெற்றி பெற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்கள். வருகின்ற தேர்தலில் திருச்சியில் போட்டியிடுவதற்கான எனது குரல் ஒலிக்கும். நடிகர் விஜய் நிறைய சம்பாதிக்கிறார். காசு இருந்தாலும் கொடுப்பதற்கும் மனம் வேண்டும். உதவி செய்கின்ற மனசு அவருக்கு இருக்கிறது. அதனால் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடிகர் விஜய் பாராட்டு விழா நடத்தி பரிசு பொருட்களை கொடுக்கிறார். இது நல்ல விஷயம்தான். அங்கு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு பெற்றோர் அடுத்த காமராஜர் நீங்கள்தான் என நடிகர் விஜயை பார்த்து பேசியுள்ளார். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் என அனைவரும் வாழ்ந்துள்ளனர். அவர்களுக்கு அவர் மட்டுமே நிகரானவர். காமராஜருடன் ஒருவர் ஒப்பிட்டு பேசியதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்றார். இந்த ஒரு தகவல் திடீர் தகவலாக பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.